ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் சவ் சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயுமே சவ் சவ் வந்து நம்ம சாம்பாரில் போடுவோம், இல்லைன்னா நம்ம பருப்பு போட்டு கூட்டு வைப்போம். இன்றைக்கி வந்து பொரியல் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பூண்டு குழம்பு, வெங்காய குழம்புலாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து. வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஒரு சவ் சவ்வு, சின்ன வெங்காயம் 4 வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், 2 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, உப்பு நம்ம சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம். காயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். தண்ணியெலாம் நம்ம நிறையா ஊற்ற வேணாம். இந்த காய் பார்த்திங்கன்னா நீர் சத்து நல்லா நிறையா இருக்கும் அதில். அதனால் இந்த மாதிரி நீர் சத்து காய்கள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். சவ் சவ் பொரியல்ங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். என்னோட சின்ன ஸ்பூன்னால 3 ஊற்றிருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுத்துச்சு. 2 காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் சவ் சவ் பாருங்கள் நான் எப்படி நறுக்கியிருக்கேன்னு. இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கிக்கணும். அப்போ தான் வந்து அது வெந்ததுக்கப்புறம் நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக நறுக்கிடக்கூடாது. நல்லா அந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கிக்கோங்க. இந்த காய் வதக்கிறப்பையே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த காய் நனையிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இந்த காய் வந்து தண்ணி காய் தானே, அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப குலைவாக இருந்தாலும் பொரியலுக்கு வந்து நல்லா இருக்காது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிட்டோம். சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் சவ் சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் வந்து பார்க்க முடியும். நன்றி.